ஸோ இப்போ பாருங்கள். ஸோ லையெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுட்ரு. ஸோ அந்த பவுட்ரு வந்து நீங்கள் வந்து பவுட்ரு ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறீங்களா. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃப்ளேவர் தான். லெமன் கிராஸாக இருக்கட்டும், சாண்டல்வுட்டாக இருக்கட்டும், லாவெண்டராக இருக்கட்டும். ஸோ நீங்கள் என்ன எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த எசென்ஷியல் ஆயிலில் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது.